நம்ம பிறருக்கு உதவி நம்மளாலான சின்ன சின்ன உதவிகளை செய்யணும், பிறருடைய கஷ்டத்தை போக்கணும். அப்படி சின்ன சின்ன உதவிகளை செய்யும்போது அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நன்றி உணர்ச்சி ஏற்படும். அது நமக்கு ஒரு ஊக்கத்தை தரும், உற்சாகத்தை தரும். நாம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம், பிறருக்கு உதவி செய்து வாழ்கிறோம், பிறருடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சுறுசுறுப்பாக தரும், உற்சாகமாக இருக்கும், ஊக்கமாக இருக்கும். அப்படின்னா நாமங்கிறது யார்? நம்ம உடம்பு தான் நாம். நாங்கிறது யார்? என்னுடைய உடம்பு தான். நான் பிறருக்கு உதவியாக இருந்தேன்னா எனது உடம்பு நான் வந்து உற்சாகமாக இருப்பேன், நான் வந்து சுறுசுறுப்பாக இருப்பேன். நாங்கிறது யார்? என்னுடைய உடம்பு தான். அந்த உற்சாகமும் சுறுசுறுப்பும் என் உடம்பில் தெரியும். அப்புறம் நாங்கிறது யார்? என் உடம்புன்னா என்ன? எனது உடம்பில் உள்ள உள்ளுறுப்புகளும் எனது உடம்பு தான். உள்ளுறுப்பு என்னது? நான் சுறுசுறுப்பாக இருக்கேன், நான் உற்சாகமாக இருக்கேன்னா எனது உள்ளுடம்பில் உள்ள இதயம், சிறுநீரகம், நுரையீரல், கல்லீரல், கணையம், இது எல்லாமே தான் சுறுசுறுப்பாக இருக்கும். அப்போ பிறருக்கு நான் உதவி செஞ்சேன்னா நான் வந்து உற்சாகமாக இருப்பேன். அப்போ நாங்கிறது யார்? என்னுடைய உடம்பு. என்னுடைய உடம்புன்னா என்ன? என்னுடைய உடம்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? சிறுநீரகம், கல்லீரல், கணையம், இரைப்பை, இதயம், மூளை, இது எல்லாமே தான் என்ன. கண், காது, மூக்கு, கால், கைவிரல் எல்லாமே தான் நான்னா என் உடம்பு. அப்போ நான் உற்சாகமாக இருக்கேன், நான் சுறுசுறுப்பாக இருக்கேன்னா எனது உள்ளுடல் உறுப்புகள் அனைத்துமே தான். இரைப்பை, சிறுநீரகம், கல்லீரல், கணையம், இதயம், நுரையீரல், அப்புறம் வந்து மூளை, இது எல்லாமே தான் சுறுசுறுப்பாக இருக்குது. அப்போ பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நமது உள்ளுடல் உறுப்புகளும் சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்கும். நமது இதயம் சுறுசுறுப்பாக இயங்கும், நமது கல்லீரல், கணையம் அதெல்லாம் ஒழுங்காக சுறுசுறுப்பாக ஊக்கத்தோடு வேலை செய்யும் பிறருக்கு உதவி செய்தால். பிறர்னா யார்? அது இன்னொரு உடம்பு. நான் பிறருக்கு உதவி செய்கிறேன்னா யார்? அது இன்னொரு உடம்பு. நாங்கிறது யார்? நான் வந்து என்னுடைய உடம்பு. நான்னா என்னுடைய உடம்பு. நான் பிறருக்கு உதவி செய்கிறேன்னா அது பிறருடைய உடம்பு. இன்னொரு உடம்புக்கு நான் உதவி செய்கிறேன். அந்த உடம்பு நல்லா இருக்கணுங்கிறக்காக உதவி செய்கிறேன். அந்த உடம்புன்னா எது? அந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? அந்த உடம்புக்குள்ளே ஒரு கல்லீரல் இருக்குது, கணையம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, இதயம் இருக்குது, சிறுநீரகம் இருக்குது, பெருங்குடல், மலக்குடல் எல்லாமே இருக்குது. கை, கால், காது, கண், மூக்கு எல்லாமே சேர்ந்தது தான் இன்னொரு உடம்பு. இன்னொருத்தர், மற்றவர். இப்போ பிறர்னா யார்? பிறர் இன்னொரு உடம்பு. அப்போ நான்னா யார்? நானும் ஒரு உடம்பு தான். என்னுடைய உடம்பு இன்னொரு உடம்புக்கு உதவி செய்யுது. என்னுடைய உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? கணையம், கல்லீரல், இதயம், நுரையீரல்லாம் இருக்குல்ல. அப்போது என்னுடைய இதயம், என்னுடைய நுரையீரல், என்னுடைய கல்லீரல், இரைப்பை எல்லாமே இன்னொரு உடம்புக்கு உதவி செய்யுது. இன்னொரு உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? இதயம், கல்லீரல், நுரையீரல் தான் இருக்குது. அப்போ என்னுடைய இதயம், நுரையீரல், கல்லீரல்லாம் இன்னொரு உடம்பில் உள்ள இதயம், கல்லீரல் அதுக்கெல்லாம் உதவி செய்யுது. அப்போது பிறருக்கு நான் உதவி செஞ்சால் நான் சுறுசுறுப்பாக இருக்கேன்னா எனது உள்ளுடல் உறுப்புகளும் சுறுசுறுப்பாக இருக்கும், ஒழுங்காக வேலை செய்யும், ஒழுங்காக இயங்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். பிறருக்கு உதவி செய்யாமல் நீ ஆரோக்கியமாக வாழவே முடியாது. உனக்கு அந்த ஊக்கம், உற்சாகம்லாம் கிடைக்காது. அதனால் உதவி செய்கிறது தான் மனித வாழ்க்கையோட தனிச்சிறப்பே. உதவி செய்கிறது தான். அதனால் உதவின்னா என்ன? பல்வேறு உதவிகளும் இருக்குது. வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை பகிர்ந்து உண்பது ஒரு உதவி, ஒருவர் பேசுவதை கேட்பது என்பது ஒரு உதவி, பிறரிடம் பேசுவது என்பது அவருக்கு நாம் செய்கிற உதவி, மற்றவர் நம்மக்கிட்ட பேசுகிறதுங்கிறது மற்றவங்க நமக்கு செய்கிற உதவி. அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும், எனக்கு இது என்னன்னு தெரில, இந்த வேலையை முடிச்சு கொடுங்க, இது என்ன பண்ணணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் யார்கிட்ட உங்களுக்கு உதவினா மற்றவங்ககிட்ட உங்களோட விவரமானவங்க யார்கிட்டயாவது அந்த வேலைக்கு போனால் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்படின்னா அவங்ககிட்ட போய் உங்களுக்கு தேவையான உதவியை கேளுங்க. இப்படி உதவி செய்து வாழ வேண்டும். இதன் மூலம் ஊக்கம், உற்சாகம் கிடைக்கும். நம்ம உடம்பு ஊக்கமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். நம்ம உடம்புங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே உள்ளுடல் உறுப்புகள் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு. இதயம் சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணுமா? கணையம், கல்லீரல் எல்லாமே, இரைப்பை எல்லாமே சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணுமா? அப்போ அதுக்கு வெறும் உடற்பயிற்சி பண்ணால் மட்டும் போதாது, பிறருக்கு உதவியும் செய்யணும். உடற்பயிற்சியும் பண்ணணும், பிறருக்கு உதவியும் செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சால் தான் பிறருக்கு நல்லா உற்சாகமாக உழைக்க முடியும், சுறுசுறுப்பாக செஞ்சு போய் உதவி செய்ய முடியும். அதன் மூலம் நம்ம உடம்பு மேலும் உற்சாகம் அடையும், மேலும் சுறுசுறுப்படையும். அதனால் பிறருக்கு உதவி இப்படி பல்வேறு கோணங்களில் போயிட்டு நமது உடம்பை ஆரோக்கியமாக மாற்றணும். அப்படின்னா வெறும் மருந்தாலேயோ உணவாலேயோ மட்டுமே நமது உடம்பை சுறுசுறுப்பாகவோ ஊக்கம் நிறைந்ததாகவோ மாற்றிவிட முடியாது. எல்லாமே நமக்கு தேவை. உணவும் தேவை. நல்ல உணவை சாப்பிட்ணும், நல்ல ஏதாவது மருந்து அது மாதிரிலாம் சாப்பிட்டு உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்யணும். அப்போ ஊக்கம் கிடைக்கும், உற்சாகமாக இருக்கும். இப்படி பல்வேறு கோணங்களில் அதனால் நமக்கு ஆரோக்கியமாக இருப்போம். இப்படி பல்வேறு கோணங்களில் நாம் எப்படி சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வாழ்வது, பிறருக்கு உதவி செய்து அதன் மூலம் ஊக்கத்தை சம்பாதிக்கணும். நல்ல உணவுகளை சாப்பிட்டு அதன் மூலம் ஊக்கத்தை சம்பாதிக்கணும். இப்படி பல்வேறு கோணங்களில் ஊக்கத்தையும், உற்சாகத்தையும், ஆரோக்கியத்தையும் சம்பாதிப்பது என நம்ம முயற்சி செய்ய வேண்டும். வெறும் ஒரு கோணத்தில் மட்டுமே போகக்கூடாது. நல்ல உணவை சாப்பிட்டா மட்டுமே போதும்னு நினைக்கக்கூடாது. நல்ல பண்புகளும் நமக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். நல்ல உணவுகளை சாப்பிட்டு கெட்ட பண்போடு இருந்துட்டால் நமக்கு நோய் வராதா? வரும்.
அதனால் நல்ல உணவுகளை சாப்பிட்றது தான் நல்ல பண்பு. கெட்ட உணவுகளை சாப்பிட்றது கெட்ட பண்பு. பிறருக்கு கெட்டது செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட கெட்ட பண்பு இருக்கும். இப்போ உங்கள் உடம்புக்கே நீங்கள் நல்ல கெட்ட உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா உங்கள்கிட்ட கெட்ட பண்பு இருக்குது. உணவுகள் மூலம் உங்கள் உடலுக்கு நோயை தருகிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, கெட்ட உணவுகளை சாப்பிட்டு கெட்ட உணவுகளை சாப்பிட்டு உங்கள் உடம்புக்கு நோயை தருகிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் உடம்புக்கு கெட்ட பண்பு தான் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். உங்கள் உடம்புக்கு முதல்ல நல்லவராக இருக்கணும். நீங்கள் நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் நீங்கள் உங்கள் உடம்புக்கு முதலில் நல்லவராக இருங்கள். கெட்ட உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கெட்டவர் தான். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கெட்டவர் தான். தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்ற அத்தனை பேரும் கெட்டவர் தான். ஏன்னா அவங்க உடம்புக்கு அவங்க நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்றாரு. ஏன்னா இதெல்லாம் நோயை தருகிற உணவு. தானியம், மாமிசம், மீன், முட்டை, பால் உணவு இதெல்லாம் நோய் தருகிற உணவுகள். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கே நீங்கள் கெட்டது செய்கிற கெட்டவராக இருக்கிறீர்கள் என்று பொருள். உங்கள் பிள்ளைக்கு கூட அந்த உணவை கொடுப்பீங்க, உங்கள் நண்பர்களுக்கு கொடுப்பீங்க. தானிய உணவு, இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் உங்கள் நண்பருக்கும் கொடுப்பீங்க. அப்போ உங்கள் நண்பருக்கும் நீங்கள் கெட்டது தான் செய்கிறீங்க. அவங்க உடம்புக்கும் நோயை தருகிற உணவுகளை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் கெட்டவர். உங்களுக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கும் கெட்டது செய்கிற நீங்கள் ஒரு கெட்டவர் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. ஆதலால் இபிகோ 304 செக்ஷன் படி எதிர்காலத்தில் உங்கள் உடம்பில் நோய்கள் வந்து கிடைக்கும். அதுவே தண்டனை. அதுவே உங்களுக்கு இந்த நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை. நீங்கள் குற்றம் செய்கிறீர்கள். உங்களுக்கு நீங்களே குற்றம் செய்கிறீர்கள். நீங்கள் ஒரு கெட்டவர். நீங்கள் கெட்டவர் மட்டுமல்ல, கேடுகெட்ட கெட்டவர் என்பது இந்த நீதிமன்றம் உங்களை உறுதி செய்து பிணையில் வர முடியாத அந்த நோய் சிறையில் உங்களை அடைக்க உத்தரவிடுகிறது.